இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை பத்தி பேசியிருந்தோம். ஸோ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க, எப்படி போயிட்டு இருக்குது பேச்சுவார்த்தை? நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைட்ல பேச்சுவார்த்தை, இன்னொரு சைட்ல அமெரிக்கா படைகளை குவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நேத்தும் நம்ம பேசணும், ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படின்ற பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் ஈரானை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 2 வீக்ஸ்ல அங்க சேர்ந்துரும். இன்னைக்கு கூட நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபைட்டர் ஜெட்ஸை அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்டை சுற்றி டிஃபென்ஸை டைட்டன் பண்ணுறாங்க. 12 டே வார் நடந்தது இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அதுக்கப்புறமே அமெரிக்கா ரொம்ப பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நிறைய அங்கே செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த நியூஸ் என்னன்னா 50 ஃபைட்டர் ஜெட்ஸை அங்கே வரவழைச்சிருக்காங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு. அது 2வது சைடு. 3வது பக்கம் பார்த்தோம்னா ஈரான் சைட்ல இருந்து பயங்கரமான வீரவசனங்கள் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா அயத்தோலா கமேனி அவர்கள் பேசும்போது பெரிய ஆபத்தான ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை மூழ்கடிச்சு தண்ணிக்குள்ள அனுப்பக்கூடிய ஆயுதங்கள் இன்னும் ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அமெரிக்கா கிட்ட பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்லாம் இருந்தாலும் அதை மூழ்கடிக்கக்கூடிய மிசைல்ஸ்லாம் எங்க கிட்ட இருக்கு, அதை நாங்கள் தண்ணிக்கடியில கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி அவரும் வீரவசனங்கள் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா நிஜமாவே ஆயுதங்களை குவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல்லா ஏகப்பட்ட ஃபோர்ஸ் அங்க குவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஆமா. ஆனா ஈரான் என்ன பண்றாங்கன்னா, எம்டி வேர்ட்ஸும்பாங்கல்ல, அவங்க கிட்ட பெரிய கேப்பபிலிட்டி இல்லை, ஜஸ்ட் வெத்து வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த பேச்சுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய ஒரு டவுட் தான். ஏன்னா 2025ல அந்த நம்ம பார்த்தது போல 12 டே வார் நடக்குது. 12 டே வார் நடக்கும்போது பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 500 மிசைல்ஸை ஃபயர் பண்றாங்க. 12 நாட்கள் இந்த மோதல் நடக்குது. 500 மிசைல்ஸ், ஏறக்குறைய 500 மிசைல்ஸை ஃபயர் பண்றாங்க. 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸையும் யூஸ் பண்றாங்க. அது ஒண்ணு பொருளாதார ரீதியா பெரிய ஒரு பாதிப்பை ஈரானுக்கு ஏற்படுத்துது. 2வது என்னன்னா, அதுல இருந்து மீண்டு வர முடியல ஈரானால. இன்னைக்கு ஈரான் கிட்ட ஏறக்குறைய ஒரு 1000 மிசைல்ஸ் இன்னும் இருக்கலாம், பாக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 12 டே வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரானுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் அந்த போர் காலகட்டத்துல ஈரானோட டிஃபென்ஸை காலி பண்ணிட்டாங்க, ரேடார் சிஸ்டமா காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃபேக்டரிஸ்லாம் இருக்குல்ல, மிசைல்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரிஸ், ட்ரோன்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரிஸ், இதெல்லாம் டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்ப ஈரானால பெருசா ப்ரொடக்ஷனை வேகப்படுத்த முடியல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மிசைல் மேனுஃபேக்சரிங்கை ஸ்பீட் அப் பண்ணிருக்காங்க. குறிப்பா சைனா கிட்ட இருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு மிசைல் மேனுஃபேக்சரிங்ல ஈடுபடுறாங்க. ஆனாலும் நீங்க ஒரு 12 நாள்ல 500 மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஈரானோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்ல ஒரு 30-40% அது இருக்குன்றாங்க. ஸோ குயிக்கா வெறும் 12 நாள்ல அவ்வளோ மிசைல்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்பவும் உற்பத்தி பண்றது, அந்த தீந்து போன மிசைல்ஸ்லாம் ரிப்ளேஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒண்ணு. ஸோ இப்ப ஈரான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட மிசைல்ஸும் கம்மியா தான் இருக்கு. 2வது அவங்க டிஃபென்ஸும் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. நான் சொன்னது போல 12 டே வார்ல அவங்களோட S-300 டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட அந்த அவங்களுக்கு டொமஸ்டிக்கா ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் உண்டு, பேவர்னு நினைக்கிறேன், அதெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நியூஸ் என்னன்னா, ரஷ்யாவோடையும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அங்கிருந்து சில டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா ஈரான் கிட்ட ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஒன்று டொமஸ்டிக்கா பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, 2வது அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக்கா இருக்கு, 3வது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் பைல் இருக்குல்ல, மிசைல்ஸும் கம்மியா தான் இருக்கு. ஸோ பெருசா அவங்கனால அட்டாக் பண்ண முடியாது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் இருந்தாலும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா அடிச்சோம் முடிச்சோன்னு எதுவும் பண்ணல. இப்போ 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியரையும் வர வச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒன்று அமெரிக்காவுக்கும் ஏதோ ஒரு பயம் இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தளவு அவங்க இருக்கக்கூடிய ஒரே பெரிய சிக்கல் என்னன்னா, ஈரான் கிட்ட நிறைய மிசைல்ஸ் இருக்கு.
இப்ப ஒரு 20 டேஸ் சண்டை போடுறாங்கன்னு வச்சுப்போம், அமெரிக்காவால சண்டை போட முடியும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல நிறைய மிசைல்ஸை லான்ச் பண்ணிடலாம். ஒரே நேரத்துல நிறைய மிசைல்ஸை லான்ச் பண்றாங்கன்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அது தாங்காது. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் 10,000 மிசைல்ஸை கூட காலி பண்ணும் நிறைய டைம் இருந்ததுன்னா. ஆனா அட் அ டைம்ல நிறைய மிசைல்ஸை லான்ச் பண்ணும்போது சில நேரங்கள்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஓவர்வெல்ம் ஆயிடும். ஈரான் கிட்ட அந்த அளவுக்கு மிசைல்ஸ் இருக்கு. இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல நிறைய மிலிட்டரி அசர்ட்ஸ் இருக்கு மிடில் ஈஸ்டை சுத்தி. ஜோர்டன்ல, சவுதி அரேபியால, யுஏஇல, கத்தார்ல, குவைத்ல எல்லா இடத்துலயும் மிலிட்டரி அசர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப ஈரான் திடீர்னு ஒரு ஸ்பெசிபிக் டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை டார்கெட் பண்ணி ஏகப்பட்ட மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அங்க இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஓவர்வெல்ம் ஆயிடும். ஸோ அதனால அதெல்லாம் முறியடிக்கணும்னா இன்னும் நிறைய சக்திகள் தேவை. இது ஏன் ரொம்ப அவசியம்னா, இப்ப ஈரானை பொறுத்தளவுல அடி வாங்கி பழக்கப்பட்டவங்க, நிறைய அடியும் அவங்களால தாங்க முடியும். ஆனா அமெரிக்கனால நிறைய அடிலாம் தாங்க முடியாது. அவங்க ஈரான் மாதிரிலாம் அடி வாங்கி பழகினவங்க கிடையாது. ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அமெரிக்கானால ஈரான் அளவுக்கு இழப்புகள் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல சின்ன இழப்பு வந்தாலே அது பெரிய வலியை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃபா அவங்க போகணும்னு அவங்க அங்க மிலிட்ரி பில்டப்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதுல நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெனிசுவேலாலையும் இப்படிதான் நடந்தது. ஒரு 2 மாதங்கள் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருந்தது. ஸ்லோவா பேசிக்கிட்டே இருந்தாங்க. மடுரோவுக்கு டைம் கொடுத்தாங்க, வார்னிங் கொடுத்தாங்க, கடைசியில ஓடி போயிருந்தாங்க. ஓடி போலாம் சிக்கல்னாங்க, கடைசியில தூக்கிட்டாங்க. இப்ப ஈரான்லயும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்றதுக்காக எதுவும் நடக்காதுன்னு கிடையாது. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே இருக்கும்போது 50 ஃபைட்டர் ஜெட்ஸ் பார்த்தோம்னா மிடில் ஈஸ்டுக்கு வருது. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கிருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இங்க மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தைகள்லாம் முடியும் போது, அதான் இந்த ஹிட்லர் சொல்லுவார்ல, when diplomacy fails war begins அப்படிம்பாரு. ஸோ டிப்ளமசி எப்ப முடிவுக்கு வருதோ, பேச்சுவார்த்தைகள்லாம் எப்ப கொலாப்ஸ் ஆகுதோ அப்ப அதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. இப்ப பாருங்க 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்கோன்றாங்க. 2 வீக்ஸ்ல ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயமும் இருக்கீங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில வந்து பொருளாதார தடையை எங்க மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய ஆயிலுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கு, அதை நீங்க நீக்கணும், இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அமெரிக்காவுடைய வேண்டுகோளையுமே வந்து, அமெரிக்காவுடைய கோரிக்கையுமே வந்து ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இப்ப இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் ஜேடி வான்ஸ் பதிவு பண்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க அதை? நமக்கு தெரியல எப்படி. இப்ப சில டிமாண்ட்ஸ்லாம் ஏத்துக்கவே முடியாத டிமாண்ட்ஸா இருக்கும். இப்ப யுரேனியம் என்ரிச்மெண்ட்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் ஈரானால ஏத்துக்க முடியுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஈரானுக்கு அது ஒரு முக்கியமான லெவரேஜ். இஸ்ரேலை கவுண்டர் பண்ணணும்னா ஈரானுக்கு அணு ஆயுதம் தேவை. ஸோ அதனாலதான் அவங்க அதை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இஸ்ரேலை கவுண்டர் பண்ணணும். ஸோ அதை கண்டிப்பா நமக்கும் அணு ஆயுதங்கள் தேவை அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அதை நம்ம அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்றதுல கவனமா இருக்காங்க. ஸோ அதனாலதான் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர்ல B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அனுப்பி அந்த நட்ஹான்ஸ், அப்புறம் இஸ்பாஹன், அப்புறம் வேற என்ன இடம், இந்த மாதிரி ஏதோ 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல பாம்ஸை டிராப் பண்ணி அதை அழிக்க பார்த்தாங்க. பட் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, முழுமையா டிஸ்ட்ராய் பண்ண முடியல. அதனாலதான் இப்ப பேச்சுவார்த்தைகள் திரும்ப நடத்துறாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட மிசைல் ப்ரொடக்ஷனை நீங்க பெரிய அளவுல கம்மி பண்ணணும், அதே மாதிரி நீங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும், 0 என்ரிச்மெண்ட். அதுதான் அவங்களோட முக்கியமான டிமாண்ட். இதெல்லாம் அவங்க ஏத்துப்பாங்களா? ஈரானுக்கு இதை ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஈரானை பொறுத்தளவுல மிசைல்ஸை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. ஒண்ணு மிசைல்ஸ் மட்டும்தான் இருக்கு. ரெண்டாவது, மிசைல்ஸை வச்சு அவங்க அதிகமான டேமேஜ் ஏற்படுத்தணும்னா அதுல நீங்க அணு ஆயுதங்களை வச்சு அனுப்புனீங்கன்னா இன்னும் அதிகமான டேமேஜ் ஏற்படும். ஸோ நீங்க மிசைல் ப்ரொடக்ஷனையும் கம்மி பண்ணணும், பெரிய அளவுல கம்மி பண்ணும், அணு ஆயுதங்களுக்கும் உங்களுக்கு நோ அப்படின்னா ஈரான் அங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அடுத்தது? ஸோ இது அவங்களால ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்ப இஸ்ரேலை பொறுத்தளவுல தரைவழியில வந்து தாக்குதல் நடத்த போறது இல்லை ஈரான் மேல. அவங்க எங்கேயோ இருக்காங்க, இவங்க எங்கேயோ இருக்காங்க, பார்டர்லாம் ஷேர் பண்ணல. அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி பார்டர் ஷேர் பண்ணல. எங்க இருந்தோ அட்டாக் பண்ண போறாங்க. உங்களுக்கு என்னதான் பெரிய தரைப்படை இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தது, இப்ப கூட ஒரு ஈரானோட ஏர்ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய எண்ணிக்கையில
ஆட்கள் இருப்பாங்க ஏர்ஃபோர்ஸ்ல, ஏதோ 30,000-40,000 பேர் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்காங்க. ஆனா இரானியன் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றும் கிடையாது, ரொம்ப வீக்கான ஒரு ஏர்ஃபோர்ஸ் தான். இரானியன் ஏர்ஃபோர்ஸ்ல இன்னைக்கும் அமெரிக்காரன் அந்த காலத்துல கொடுத்த விமானங்கள் இருக்கு. டாம் கேட்டும்பாங்க, ஃபேண்டம்பாங்க, டைகர் 3, இந்த மாதிரியான பழைய விமானங்கள்லாம் இன்னைக்கும் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. உலகத்திலே வேற எந்த நாடும் அமெரிக்கன் டாம் கேட்ஸ் எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இல்லை. அதெல்லாம் காலாவதி ஆகி போன விமானங்கள், அதெல்லாம் இன்னும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு நீங்க இஸ்ரேலோடலாம் சண்டை போட முடியாது. ஸோ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரென்த், இன்னைக்கு அமெரிக்கா ஈரானை பார்த்து பயப்படுறாங்கன்னா ஈரான் கிட்ட மிசைல்ஸ் இருக்கு. அதுவும் 100-200 கிடையாது, 1000க்கும் மேல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுதான் ஈரானோட ஸ்ட்ரென்த். அதை கம்ப்ளீட்டா நீங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி விட்டு கொடுப்பாங்க? அங்கதான் சிக்கல் இருக்கு. ஸோ அதனால சில ஏரியாஸ்ல முரண்கள் இருக்கு. ஈரான் அதை ஏத்துப்பாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ அமெரிக்கா ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ட்ரம்ப்பும் பயங்கரமா அச்சா புச்சான்னு பேசுறாரு. ட்ரம்ப் பேசுறாருன்னா அவரோட பேச்சுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களும் கிரவுண்ட்ல நடக்குது. 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்க வரப்போகுதுன்னா சாதாரண விஷயமே கிடையாது. அது போக இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைட்ல ஒரு 40,000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 200 to 300 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அமெரிக்கன்ஸுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கும். அது போக இவங்க யாரு, இஸ்ரேல் கிட்ட ஒரு 200-300 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கும். அப்புறம் இங்க இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் எடுத்துக்கிட்டோம்னா எப்படியும் ஒரு 200 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கும் அந்த 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்லையும். அதுல கண்டிப்பா ஒரு 100 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு படையை அவங்க குவிச்சிட்டு இருக்காங்க. இதோடலாம் சேர்ந்து இவங்களால சண்டை போட முடியாது. ஈரானோட ஏர்ஃபோர்ஸால இவங்களோடலாம் சேர்ந்து நின்னால சண்டை போட முடியாது. அவங்களுக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ ஹார்முஸ்ல வந்து அவங்க ராணுவ பயிற்சிலாம் எடுத்திருக்காங்க. நேத்து அது நடந்திருக்கு. ஹொர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க டெம்பரரியா. ஏன்னா அவங்க ஒரு ரஷ்யாவோட சேர்ந்து ஒரு மிலிட்ரி ட்ரில் அங்க நடத்துறதுனால அந்த ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம் பண்றது. ஏன்னா இப்ப என்னன்னா 20% உலகத்துல கூடிய 20% ஆயில் ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட் வழியா தான் போகுது. 20% ஆயில்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இவங்க ஹொர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்றாங்கன்னா ஆயில் பிரைஸை பெரிய அளவுக்கு அது பாதிக்கும். அமெரிக்காவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், மற்ற நாடுகளுக்கும் பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தும். குறிப்பா யூரோப்புக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். ஈரான் அதெல்லாம் டச் பண்றது பெரிய ரிஸ்க். ஈரானை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம மேல அழுத்தம் போடுறாங்க, நம்மளும் கொஞ்சம் அக்ரெசிவா செயல்படுவோம். நேற்று அதனாலதான் கமேனி பேசுறாரு, கமேனியும் வீர பேச்சு பேசுறாரு. அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சண்டைன்னு இறங்கியாச்சுன்னா ஈரானுக்கு பெரிய லெவரேஜ்லாம் கிடையாது. அவங்களால பெருசாலாம் நின்று சண்டை போட முடியாது. இப்ப பார்த்தோம்னா கமேனி எங்க பதுங்கியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. கடந்த சில மாதங்களாவே கமேனி என்ன பண்றாரு, எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. சொல்லப்பட விஷயம் என்னன்னா ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல ஒரு பதுங்கி இருக்காரு, ஈரான்ல பதுங்கி இருக்காருன்றாங்க. அதுவும் குறிப்பா இப்ப ரீசெண்டா அங்க பார்த்தோம்னா எப்பவும் அங்க வருஷம் ஏர்கிராஃப்ட் கமாண்டர்ஸ்க்குலாம் ஒரு செரிமனி நடக்கும். அதுல எப்பவும் ஒரு கரெக்டா பங்கேற்றுப்பாராம். அது ரொம்ப முக்கியமான ஒரு செரிமனி. அப்கோர்ஸ் அங்க இருக்கிற ஏர்ஃபோர்ஸுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனா இந்த செரிமனிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. ஏர்கிராஃப்ட் கமாண்டர்ஸ் எல்லாம் கலந்துக்கூடிய இந்த செரிமனிக்கு அதுக்கும் அவர் கலந்துக்கல ஃபர்ஸ்ட் டைமா. இப்ப ஒரு ரீசெண்டா இந்த லாஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ்ல அந்த நியூஸ் வந்தது. ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா கெமேனியே கொஞ்சம் ஆடி போய் தான் இருக்காரு, அண்டர் கிரவுண்ட்ல தான் அவரும் இருக்காரு. ஸோ இதுல நீங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்லாம் பேசுனீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் ஈரானுக்கு இருக்கா? நாளைக்கே சண்டை வந்தா ஈரானால கண்டிப்பா டிஃபெண்ட்லாம் பண்ணிக்க முடியாது. அவங்ககிட்ட அஃப்கோர்ஸ் ஒரு 1000 மிசைல் இருக்கு, அதை வச்சு கொஞ்சம் டேமேஜை கூட மேபி ஏற்படுத்தலாம். ஆனா அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டோட தாக்குதலை முறியடிக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அது போக அங்க யூஎஸ்எஸ் ஜார்ஜியான்னு ஒரு சப்மரைனையும் அங்க அனுப்பியிருக்காங்க. அது நியூக்ளியர் பவர் சப்மரைன். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எல்லாத்தையும் தாண்டி எங்ககிட்ட வேற ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, நாங்கள் இதையும் யூஸ் பண்ண தயங்க மாட்டோம், அணு ஆயுதங்களை யூஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும் அப்படின்ற ஒரு சிக்னலையும் அமெரிக்கா கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் யூஎஸ்எஸ் ஜார்ஜியாவும் அங்க இருக்கு. இது சும்மா ஒரு பிளாக்மெயில் மாதிரி. கடைசியில பெரிய படைகள் எல்லாம் இருந்தாலும் பின்னாடி பார்த்தா நியூக்ளியர் பாம்பும் இருக்கும். ஏதாவது தப்பா ஏதாவது நடந்ததுன்னா நியூக்ளியர் பிளாக்மெயில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியெல்லாம் நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க அமெரிக்கா. ஆனா ஈரான் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளாக அது இருக்குது, அதனால நாங்க சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்றாங்க. அப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இது போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா கொஞ்ச நாள் போகும்.
ஏன்னா இப்போ ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் வந்துட்டு தான் இருக்கு, இன்னும் வந்து சேரல. இப்போ அவங்க டூ வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னும் எப்படியும் ஒரு 2 to 4 வீக்ஸ் இது நீடிக்கும் தான் நினைக்கிறேன். கரெக்டாக தான் வெனிசுவேலா ஸ்டைலில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தை, நெகோசியேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி எடுத்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்ற போது அதை கடைசியில் ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. இப்போ ஒரு 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சுத்தி விமானப்படைய பலமா நிப்பாட்டி வச்சுட்டு நெகோசியேட் பண்றாங்கன்னா ஈரான் கிட்ட ஒரு லெவரேஜுமே இருக்காது. ஈரான் கையில எதுவுமே கிடையாது. இப்ப அமெரிக்கா வந்து அட்டாக் பண்றாங்கன்னா ஈரானால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் நடக்கும்போது B-2 ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸை யூஸ் பண்றாங்க. அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அமெரிக்கால இருந்து வந்து அட்டாக் பண்ணுது. அமெரிக்கால முசோரின்னு ஒரு இடத்துல ஒரு பேஸ் இருக்கு, அங்கிருந்து அந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸ் என்ன பண்ணுது, ஈரானுக்கு வருது. 36 hours டிராவல் பண்றாங்க, ஏறக்குறைய 7000-8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஈரானுக்கு வந்து பாம்பு போட்டு போறாங்க. அங்கிருந்து வராங்க, சைலண்டா உள்ள ஈரானுக்குள்ள போறாங்க, பாம்பை டிராப் பண்றாங்க, போறாங்க. ஈரான் சைட்ல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஈரான்ற ஒரு நாட்டுக்குள்ள இந்த விமானங்கள் உள்ள போகுது, பாம்பு பண்ணுது, வெளில வருது. ஸோ ஈரானால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஈரான் கிட்ட லெவரேஜ் இல்லை. ஈரானால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட டிமாண்ட்ஸை முன்வைப்பாங்க. ஈரானால ஏற்றுக்கொள்ள முடியாத டிமாண்ட்ஸை வைப்பாங்க. வெனிசுவேலாவுக்கும் அதே மாதிரி தான் வச்சாங்க. ஸோ அமெரிக்கன் லாஜிக் என்னன்னா, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், நீ கேட்டா உனக்கு என்ன லாபம்னா நீ பவர்ல இருக்கலாம். மடுரோவுக்கு அதான் அவங்க கொடுத்த ஆஃபர். நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும், கேட்டா உன்னை கொஞ்சம் எங்கேயும் தப்பிச்சு போக அலோவ் பண்ணுவேன். அந்த நாட்டுக்கு அது பெரிய பாதிப்பு தான். அமெரிக்காவோட வழிக்கு அந்த நாட்டை கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் பார்க்கறது தான் இது. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு மிலிட்டரி மைட்டை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டியாச்சுன்னா உங்களுக்கு நெகோசியேட்டிங் பவரே கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போக போக நெருக்குவாங்க. அவங்க கொடுக்குற ஸ்பேஸ் என்னவா இருக்கும்னா, நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டா நீ அதிகாரத்தில் இருக்கலாம், ஓகே, அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பெருசா ஈரானுக்கு இதுல எந்த லாபமும் இருக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஈரானை பொறுத்தளவுல ஏற்கனவே ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுட்டிஸ் எல்லாத்தையுமே பலவீனப்படுத்தியாச்சு. ஈரானோட ப்ராக்சிஸ் எல்லாம் காலி பண்ணியாச்சு. ஈரானுக்கு நட்பார்ந்த நாடுகளையும் பலவீனப்படுத்தியாச்சு. இப்ப ஈரானுக்கு என்னதான் இருக்கு? இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபென்ஸ் இருக்கு, அவங்களோட டிஃபென்ஸையுமே காலி பண்ணியாச்சு. அவங்க கிட்ட கொஞ்சம் மிசைல்ஸ் இருக்கு. அப்புறம் அவங்களோட முக்கியமான இன்னொரு லெவரேஜ் என்னன்னா, ஃபியூச்சர்ல சீக்கிரமா நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிடலாம், அது கிட்ட நெருங்கிட்டாங்கன்றாங்க. அது ஒரு லெவரேஜ். அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும். அதை போய் நீ ரஷ்யாட்ட போய் கொடுத்துருன்றாங்க. அதே மாதிரி உங்க மிசைல்ஸ் உற்பத்தியும் ஸ்டாப் பண்ணுன்றாங்க. இப்ப இதை எடுத்துட்டா வேற என்ன இருக்கு ஈரானுக்கு? அப்ப ஈரானால இனிமேல் இஸ்ரேல் கிட்ட நெருங்கவே முடியாது. மற்ற இந்த சிறிய நாடுகள் மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். ஸோ அதனால இது 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 ஈரான் எப்படி ஏத்துக்குத? ஆனா வேற வழியும் கிடையாது. ஸோ இப்போ அவங்க என்ன ஆஃபர் வைப்பாங்கன்னா, நான் கொடுக்கறத நீங்க ஏத்துக்கணும், இல்லைன்னா லீடர்ஷிப் சேஞ்ச் கொண்டு வருவோம், வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு இதை கொண்டு போவாங்க. இப்போ இப்படியான சூழல் வந்து ஈரானுக்கு வெளியே நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுக்குள்ள இப்போ நிலவரம் எப்படி இருக்கு? மக்கள் எப்படியான மைண்ட் செட்ல இருந்துகிட்டு இருக்காங்க? கமேனிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்னு நினைக்கிறாங்களா, அல்லது கமேனி மாறினா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்களா? எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்ப கெமேனிக்கு அங்க உள்ளேயும் பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம ஊரே யோசிச்சுக்கோங்க, இப்ப ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு சிஎம்ஓ 20-30 இயர்ஸ் பவர்ல இருக்காருன்னா ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு இருக்கும், மக்களுக்கு எவ்வளவு அதிருப்தி இருக்கும். இப்ப ஈரானை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆண்டுகளா அவரு அதிகாரத்துல இருக்காரு. டெமோக்ரஸி கிடையாது, அவங்க சொல்றதுதான் சட்டம், எல்லாருக்கும் ஏகப்பட்ட கோபங்கள் இருக்கும். ரொம்ப மக்கள் போராடுறது, கேள்வி கேட்கறது இதெல்லாம் கேட்டாங்கன்னா அரசு ரொம்ப கடுமையா ஒடுக்குவாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து பயப்படாம மக்கள்லாம் வெளியே வந்து போராடுறாங்க. ஏறக்குறைய 1000 பேர் இறந்துருப்பாங்கன்றாங்க இந்த போராட்டங்கள்ல. அவ்வளவு பேர் வெளியே வந்து போராடுறாங்கன்னா எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. ஸோ அதனால கண்டிப்பா களத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது போக வெளியில அமெரிக்கான்ற ஒரு பெரிய த்ரெட்டும் இருக்கு, அதையும் மீட் பண்ணும். ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டைம் தான் ஈரானை பொறுத்தளவுல. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வரலாறு உண்டு ஈரானுக்கு. ஒரு காலத்துல பெர்ஷியன் எம்பையர் வந்து சூப்பர் பவர், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் பவருமாங்க பெர்ஷியன் எம்பையரை. அவங்க டெரிட்டரி பார்த்தீங்கன்னா பெரிய நிலப்பரப்பு பெர்ஷியன் எம்பையர் கையில் இருந்தது. இப்போ அலெக்சாண்டர் போய் பெர்ஷியாவை கைப்பற்றும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் எம்பையர் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆப்பிரிக்காவில் சில பகுதிகள்,
யூரோப்ல, ஏசியால எல்லா பகுதிகள்லயும் எல்லா இந்த 3 கண்டங்கள்லயும் பார்த்தோம்னா அவங்களுக்கு டெரிட்டரிஸ் இருந்தது. டேரியஸ் த ஃபர்ஸ்ட்மாங்க ஒரு இந்த மன்னர், அவர் ஆட்சி பண்ணும் போதெல்லாம் மிகப்பெரிய சூப்பர் பவரா இருந்தது. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் அலெக்சாண்டர் வீழ்த்திடுவார். டேரியஸ் த தேர்ட் ஆட்சி நடக்கும்போது தான் அலெக்சாண்டர் வந்து பெர்ஷியாவை கைப்பற்றிடுவார். ஸோ பெர்ஷியன் எல்லைகள் பார்த்தோம்னா மெடிட்டரேனியன் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் வரைக்கும் நீண்டு இருந்தது. அவ்வளவு பெரிய எம்பையர். இப்போ நான் ஃபுட் வீடியோஸ், டிராவல் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஈரானோட அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு கல்ச்சர் தெரியும். அவங்க பார்த்தா நமக்கு தெரியும் இல்லை, ஒரு டீப்பான ஒரு கல்ச்சர், ஹிஸ்டரி, ட்ரெடிஷன் இருக்கக்கூடிய அந்த மக்களாக தான் அவங்க இருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள், அவங்க உணவு முறை இதெல்லாம் பார்க்கும்போது அது வெளிப்படும். அவங்களோட சினிமா சொல்லவே வேண்டாம். ஆமா, ஈரானியன் ஃபிலிம்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கும் அசத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பெரிய வரலாறு கொண்ட மக்கள், பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினவங்க, ஒரு காலத்துல உலகத்திலேயே சூப்பர் பவரா இருந்தவங்க, இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி இருந்த ஒரு மக்கள் அவங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான குழப்பங்கள், உள்நாட்டு குழப்பம், வெளியில இஸ்ரேல் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு சைட்ல அமெரிக்கா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரமா டைம் மாறுது பாருங்க. இன்னைக்கு அமெரிக்காக்காரங்க இப்படி இருக்காங்க, யோசிச்சு பார்ப்பாங்களா நம்ம நாளைக்கு ரொம்ப வீக்கா இருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்களா? அந்த மாதிரி தானே. அந்த காலத்துல தான் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க 2000 இயர்ஸ் முன்னாடி. இன்னைக்கு அப்படி இருந்த ஒரு மக்கள் இன்னைக்கு இப்படி தள்ளப்பட்டிருக்காங்க, கார்னர்ல தள்ளப்பட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி மீண்டு வராங்களா இல்லையான்னு. ஓகே, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை முடியுதா அல்லது என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தொடர்ந்து நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.